திரிஷா வந்து அடுத்த முதலமைச்சருங்க. ஒரு விஷயம் தெரியுமா, தமிழ்நாட்டுல இப்ப நடப்புலயே சொல்றேன், இந்த 2026 எலெக்ஷன்ல அடிச்சு சொல்றேன். ஆமா, தமிழ்நாட்டுல விஜய் தான் சிஎம், பாண்டிச்சேரியில அன்னி தான் சிஎம். புரியுதுங்களா? எப்படி சிஎம் ஆக முடியும் அவங்க? அங்க எப்படி சிஎம் ஆகும்? ஏன்னா பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க தான் சிஎம் ஆக முடியும். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ஒருத்தர் போயிட்டு அங்க சிஎம் ஆக முடியும். அப்போ திரிஷா வந்து பாண்டிச்சேரியால தமிழ்நாட்டாலா? ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? இல்ல ஒரு குஜராத்ல இருக்கிறவர் தானங்க இதுல போய் இதா இருக்காரு. டெல்லியில அவர் தானங்க பிரதமர் இதா இருக்காரு. அது மாதிரி இங்க இதா இருக்கிறவங்க அங்க போய் முதலமைச்சர் இருக்க கூடாதுன்னு என்ன முதல்ல சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அது யூனியன் பிரதேசம்ல சார், மாநிலம் இல்லைல்ல. புதுச்சேரி மாநிலம் இல்ல, ஒரு யூனியன் பிரதேசம். அது எப்படி நீங்க மாநிலத்தை கூட கம்பேர் பண்ணி இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் போயிட்டு அங்க முதலமைச்சர் ஆக முடியும்? ஏங்க குழப்பாதீங்க, சும்மா ஏதோ அதிபுத்திசாலியா பேசுற மாதிரி. விஜயும் ஏதோ குழம்பி போயிருக்காரு போல இருக்கு. குழம்பி போயிருக்காரு? இல்ல குழப்பாதீங்க நீங்களே. இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, நிறைய விஷயத்த தெரியாம பேசாதீங்க. நடைமுறை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இப்ப சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து இங்க தமிழ்நாட்டுல சிஎம் விஜய், அதே மாதிரி பாண்டிச்சேரியில விஜய், இது விஜயால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இங்க எந்த சின்னமோ அதே சின்னத்துலதான் அன்னி நிக்க போறாங்க அங்க. புரியுதுங்களா? இந்த சின்னத்திலேயே பெரிய பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்குது. எல்லாம் நாங்க வந்து ஆக்சுவலா வந்து யானை சின்னம் தான் எதிர்பார்த்தோம். ஆல்ரெடி வச்சிருக்காங்க ஒருத்தருங்க. அதான் எல்லாமே இருக்குங்கிறானுங்க. இருக்கிறது எல்லாமே இருக்குங்கிறானுங்க. இல்லாதது கேளுங்க, இருக்கிறதையே கேட்டுதான். நாங்க துப்பாக்கி கேட்டா அது சட்ட விரோதங்கிறானுங்க. துப்பாக்கி எல்லாருக்கும் தெரியும், ஆனா துப்பாக்கியை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. எனக்கு நல்லா தெரியும். அது ப்ரொடியூசர் கிட்ட கேட்டு வாங்கணும் துப்பாக்கி. ஏன்னா அந்த ப்ரொடியூசர் தான் கலைப்புலி தானு, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கொடுப்பாரு பிரிண்ட், நீங்க வீட்டுல வச்சு பாத்துக்கலாம். ஏங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நான் சின்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க பட பிரிண்ட் பத்தி பேசிட்டு. ஆமா சார், நீங்க துப்பாக்கி வேணும்னு நீங்க பட பிரிண்ட் தான் கேக்குறீங்களோ? கலைப்புலி தானு கேட்டா தருவாருன்னு சொன்னேன். நீங்க சின்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க இது? இப்போ சின்னம் ஒதுக்க போறாங்க. யார் உங்களையே தமிழ்நாட்டு அரசியல் விட்டா இல்ல ஒதுக்க போறாங்க? நீங்களே சின்னம் கொடுக்க போறாங்க. சின்னத்துக்கு 5 இது நாங்க ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க.